بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, பயங்கரவாதிகள் யார் என்ற தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. எனக்கு பயங்கரவாதிகள் இந்த சமூகத்தை சீரழிக்கிற, அநியாயமாக மனித உயிர்களை கொன்று ஒழிக்கிற பயங்கரவாத காரியங்களில் ஈடுபடுகிறவர்கள் யார் என்ற கேள்வியினை பொதுவாகவே உலக மக்கள் மத்தியிலே எழுப்பினால் பெரும்பான்மையான மக்கள் அதற்கு உடனடியாக கையிலே பதிலை வைத்திருக்கிறார்கள். பயங்கரவாதிகள் என்றால் வேறு யார்? அவர்கள் முஸ்லிம்கள் தான். இப்படித்தான் உலகத்திற்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் அன்றாடம் வாசிக்கிற செய்தித்தாள்களில் இருந்து, தினந்தோறும் பார்க்கிற தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் இருந்து, சர்வதேச அளவிலே பிரபலமாக திகழக்கூடிய எல்லா மீடியாக்களும் பயங்கரவாத காரியங்களை செயல்படுத்தக்கூடியவர்கள், மனித உயிர்களின் மதிப்புகளை அறியாமல் அதனை கொன்று குவிக்கிற மாபாதகர்கள் இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தான் என்ற ஒரு செய்தியை திரும்ப திரும்ப உலகத்திற்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். இந்த மீடியாக்களுடைய பிரச்சாரத்தின் காரணமாக அவைகள் சொல்லுவதுதான் உண்மை என்று நம்பிக்கொண்டு அதன் பின்னால் ஒரு பெரும்பான்மையான மக்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மை நிலவரத்தை ஆய்வு செய்து பார்த்தால் இந்த பத்திரிகைகளும் தொலைக்காட்சிகளும் உலகத்திற்கு சொல்கின்ற அந்த சொற்களில் எந்த அளவிற்கு உண்மை இருக்கிறது, நேர்மை இருக்கிறது என்பதனை ஆய்வுக்கு உட்படுத்துகிற எந்த மனிதராக இருந்தாலும் அவைகள் 100% பொய்யைத்தான், உண்மைக்கு புறம்பான ஒரு தகவலைத்தான் முஸ்லிம்களின் மீது காழ்ப்புணர்ச்சியோடு வெறுப்புணர்ச்சியோடு உலகத்திலே பதிய வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியினை அதனை ஆழமாக படிக்கிற, ஆய்வு செய்கிற எல்லோருமே புரிந்து கொள்ள முடியும். கடந்த பல காலங்களில் இந்த தேசத்திலும் சரி, தேசத்தின் எல்லைக்கு அப்பாற்பட்டு வெளியிலும் சரி, எத்தனையோ தீவிரவாத காரியங்கள் அரங்கேறி இருக்கிறது. பல்வேறு துப்பாக்கி சூடுகள் நடைபெற்றிருக்கிறது, குண்டுவெடிப்புகள் நடைபெற்றிருக்கிறது, மக்கள் கூடுகிற ரயில் நிலையங்களிலே குண்டு வைத்து அப்பாவி மக்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள், நோயாளிகள் குழுவுகிற மருத்துவமனைகள் குண்டு வைத்து தகர்க்கப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக நம்முடைய தேசத்திலே கடந்த காலத்திலே இப்படி எத்தனையோ நிகழ்வுகள் நடந்தேறி இருக்கிறது. அந்த நிகழ்வுகளில் சில இடங்களில் அங்கே இருக்கிற காவல்துறை அதிகாரிகளுடைய நேர்மையினால் உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடித்துவிட வேண்டும் என்ற ஒரு நீதி நியாயத்தோடு அணுகக்கூடிய அதிகாரிகளின் பார்வையினால் முதலிலே எடுத்த எடுப்பிலே முஸ்லிம்கள் தான் என்ற ஒரு செய்தி உலகத்திற்கு பரப்பப்பட்டாலும் பின்னர் நிதானமாக ஆய்வு செய்து பார்த்துவிட்டு இந்த மாபாதக செயல்களில் ஈடுபட்டவர்கள் முஸ்லிம்கள் இல்லை, முஸ்லிம்களை அழிக்க நினைக்கிற, முஸ்லிம்களின் மீது வெறுப்புணர்ச்சி கொண்டிருக்கிற ஒரு இந்துத்துவ சிந்தனை கொண்டிருக்கிற வகுப்புவாத கும்பல் தான், பார்ப்பனிய பனியா கூட்டம் தான் இது போன்ற காரியங்களில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள் என்பதனை ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் அந்த உண்மை நிலவரங்கள் வெளியிலே வந்திருக்கிறது. இன்னும் பல இடங்களில் இது போன்ற தீவிரவாத செயல்களில், பயங்கரவாத செயல்களில் வகுப்புவாத கும்பல் இந்த தேசத்திலே மிக குறைவாக இருக்கிற 3%, 3.5% மாத்திரமே இருக்கிற அந்த கூட்டத்தினர் ஈடுபட்டால் கூட அந்த தீவிரவாதத்தை வளர்த்தெடுக்கிற விதத்திலே, அதிலே அழிவுகளை அதிகப்படுத்துகிற விதத்திலே மக்களை பாதுகாக்க வேண்டிய கடமை பெற்றிருக்கிற காவல்துறையினர் கூட வெளியிலே அவர்கள் காக்கி உடை அணிந்திருந்தாலும் உள்ளுக்குள்ளே காவி சிந்தனையோடு அவர்களும் இடையிடையே புகுந்து தீவிரவாத செயல்களை அரங்கேற்றி இருக்கிறார்கள் என்ற செய்தியும் உலகத்திலே பல நேரங்களில் உண்மைப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் இப்பொழுது
அவர்கள் பயங்கரவாதிகள், இவர்கள் பயங்கரவாதிகள் என்று ஆங்காங்கே வெளிப்பட்டுக் கொண்டிருந்த அந்த உண்மை இப்பொழுது நம்மையெல்லாம் திகைக்க வைக்கிற விதத்திலே இந்த பயங்கரவாதத்தினுடைய ஊற்றுக்கண் இந்த தேசத்திலே யார் என்ற ஒரு செய்தி சமீபத்திலே நடைபெற்ற மிக பிரபலமான மொத்த தேசத்தினுடைய கவனத்தையும் ஈர்த்த, ஏன் ஒட்டுமொத்த சர்வதேச மீடியாக்களின் பார்வை முழுக்க முழுக்க பதிந்திருந்த ஒரு பிரபலமான தீவிரவாத தாக்குதலில், பயங்கரவாதத்தினுடைய ஊற்றுக்கண் இந்த தேசத்திலே யார் என்ற உண்மை நிலவரத்தை வெளியிலே கொண்டு வந்து தள்ளியிருக்கிறது. இந்த தேசத்தினுடைய நிர்வாகத்திலே மிக சிறப்பாக நடத்துவதற்கு தகுதி பெற்றிருக்கிற, அந்த அரசாங்கத்திற்கு ஒத்துழைப்பு தர வேண்டிய, நாடு முழுவதிலும் பல்கி பரவி இருக்கிற, மக்களுடைய உணர்வுகளை எல்லாம் புரிந்து, மக்களின் தேவைகளை எல்லாம் அறிந்து, மக்களின் கோரிக்கைகளை எல்லாம் அறிந்து அரசாங்கத்திற்கு எடுத்துச் சொல்லி அரசாங்கம் மக்களுக்கு தேவையான காரியங்களை செயல்படுத்துவதற்கு ஆக்கமும் ஊக்கமும் தர வேண்டிய மிக முக்கியமான அதிகார பீடத்திலே அமர்ந்திருக்கிற உளவுத்துறை, குறிப்பாக மத்திய அரசாங்கத்தின் சார்பில் மத்திய அரசுக்கு தகவலை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரே ஒரு உளவுத்துறை, அந்த உளவுத்துறை இந்த தேசத்தினுடைய பல்வேறு பயங்கரவாத தாக்குதலில் பின்னணியிலே இருந்திருக்கிறது. பல நேரங்களில் இந்த உளவுத்துறையே முன்னின்று பயங்கரவாத காரியங்களை அரங்கேற்றி இருக்கிறது என்ற உண்மையினை சமீபத்திலே நடைபெற்ற மிக பிரபலமான ஒரு தாக்குதல் வெளியிலே கொண்டு வந்திருக்கிறது. அது என்ன தாக்குதல்? 2002ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 26ஆம் நாள் மும்பையிலே நடைபெற்ற ஒரு தாக்குதல். எல்லோரும் டிவியில பார்த்திருப்போம், எல்லாரும் பத்திரிகையில படிச்சிருப்போம், எல்லாரும் அந்த காலகட்டத்திலே திரும்ப திரும்ப தொலைக்காட்சியிலே ஒளிபரப்பப்பட்டதை நமது கண்களால் கண்டு அனுபவித்தோம். மிக பிரபலமான ஹோட்டல், 5 நட்சத்திர ஹோட்டல் தாஜ் ஹோட்டலிலே தாக்குதல் நடைபெற்றது. ஓபராய் ஹோட்டலிலே தாக்குதல் நடைபெற்றது. நரிமன் என்ற பகுதியிலே துப்பாக்கிச் சூடு நடைபெற்றது. அதே மும்பையிலே, மும்பை காமா மருத்துவமனையிலே துப்பாக்கிச் சூடு நடைபெற்றது. மும்பை சிஎஸ்டி என்று சொல்லப்படுகிற சத்ரபதி சிவாஜி ரயில் நிலையத்தில் துப்பாக்கி சூடு நடைபெற்றது. ரங்காபவன் என்ற ஒரு சந்துக்குள்ளே துப்பாக்கி சூடு நடைபெற்றது. கஃபே கோல்ட் என்ற ஒரு பகுதியிலே துப்பாக்கி சூடு நடைபெற்றது. அந்த 2 நாட்களும் 26, 27 ஆகிய 2 நாட்களும் மொத்த மும்பையுமே கலகலத்து போகிற விதத்தில் பல இடங்களில் பயங்கரமான தாக்குதல்கள் அரங்கேறி ஒட்டுமொத்த உலக மீடியாக்களும் அதனை கவர் செய்து உலகத்திற்கு அந்த தகவலை சொல்லிக் கொண்டிருந்தது. அந்த தகவலில், அந்த காரியத்தில் ஈடுபட்டவர் யார்? மீடியாக்கள் என்ன சொன்னது? உளவுத்துறை என்ன சொன்னது? காவல்துறை என்ன உலகத்திற்கு சொன்னது? இன்றைக்கு வரைக்கும் என்ன சொல்லி நம்ப வைக்கப்படுகிறது என்று சொன்னால், வெளிநாட்டிலே இருந்து வந்த ஒரு கூட்டம், குறிப்பாக பாகிஸ்தானில் இருந்து ஒரு தீவிரவாத கும்பல் பம்பாயினுடைய கடற்கரை வழியாக, மேற்கு கடற்கரை வழியாக உள்ளுக்குள்ளே நுழைந்து பதாவர் பூங்காவிலே இறங்கி அங்கிருந்து உள்ளுக்குள்ளே நுழைந்து கண்மூடித்தனமாக துப்பாக்கி சூடு நடத்தி இந்திய தேசத்தையே நிலைகுலைய செய்து விட்டார்கள் என்பதுதான் எல்லோரும் அறிந்து வைத்திருக்கிற உண்மை. அதிலே ஒரு சதவீதம் உண்மை இருக்கு, நான் மறுக்கல. பாகிஸ்தான்ல இருந்து ஒரு குரூப் வந்துச்சு, அதுக்கு நிறைய எவிடன்ஸ் கொடுத்திருக்கிறாங்க, அதை பார்த்த சாட்சிகள் உண்டு, அதற்கான ஆதாரங்கள் உண்டு, அதை நான் மறுக்கல. ஆனால் அன்றைக்கு நவம்பர் மாதம் 26ஆம் நாள் மும்பையிலே பல்வேறு இடங்களில் தாக்குதல் நடைபெற்றது. அந்த அத்தனை தாக்குதலையும் பாகிஸ்தானில் இருந்து வந்த தீவிரவாதிகள் தான் செய்தார்களா என்றால், எல்லாத்தையும் பாகிஸ்தான் தீவிரவாதி செய்யல. அதுல பாதிய பாகிஸ்தான் செஞ்சது, மீதிய நம்ம லோக்கல் ஐபி செய்தது, நம்முடைய இந்திய தேசத்தினுடைய உளவுத்துறை செய்தது. அவர்களுடைய திட்டமிட்ட காய் நகர்த்தல்களாக செய்தார்கள். 2 நடந்துச்சு, ஒரே நாள்ல நடந்துச்சு. ஆனா 2 பேர் செஞ்சாங்க. 2 பேர்ல ஒருத்தர் மறைக்கப்பட்டு
இந்திய தேசத்தினுடைய பங்களிப்பு புறக்கணிக்கப்பட்டு, உளவுத்துறை செஞ்சது மறக்கடிக்கப்பட்டு, பாகிஸ்தான் செஞ்சது மட்டும் ஹைலைட் பண்ணப்பட்டு, எல்லாத்தையும் மொத்தமா பாகிஸ்தான் தலையில வச்சு இந்த குற்றவாளிகள் இந்த தேசத்திலே நம்மை கண்காணிக்கிறோம், அரசாங்கத்திற்கு நம்முடைய கருத்துக்களை எடுத்துச் சொல்லக்கூடிய இடத்திலே இருக்கிற இந்த உளவுத்துறை இந்த குற்றவாளிகள் தங்களை தற்காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ரெண்டா பிரிக்கணும். அன்றைக்கு 26 அன்றைக்கு நடைபெற்ற அந்த தாக்குதலை ரெண்டா பிரிங்க. ஒரு புறத்தில் பிரிச்சா தாஜ் ஹோட்டல், ஓபராய் ஹோட்டல், நரிமன் பகுதி, இங்க தாக்குதல் நடைபெற்றது. அது ஒரு விதம், அது ஒரு டீம். இந்த பக்கம் திரும்புங்க, சத்ரபதி சிவாஜி ரயில் நிலையம், அதற்கு அருகிலே காமா மருத்துவமனை, அதனை ஒட்டி இருக்கிற ரங்காபவன் சந்து, அதற்கு அருகிலே இருக்கிற கஃபே லியோ கஃபே போல்டு, இங்க எல்லாம் நடந்துச்சு. இது ஒரு டீம், ரெண்டு தனித்தனி டீம். தனி டீம்ங்கிறது உலகத்துக்கு சொல்லப்படல. எல்லாத்தையும் ஒருத்தன் தான் செஞ்சான்னு அவன் தலையில வச்சு ஒரு ஆள் கிடைச்சா போதுமே. நம்ம காவல்துறைக்கால் பாடம் நடத்தணும், நம்ம உளவுத்துறைக்கால் சொல்லிக் கொடுக்கணும். ஊருக்குள்ள 10 இடத்துல திருட்டு நடந்திருக்கும், எவ்வளோ ஒருத்தன் ஒரு இடத்துல மாட்டிருப்பான். கிடைச்சிட்டாயா நமக்கு ஒரு அடிமை, தூக்கி போடு பார்ட்டிய. அங்க திருடனவன் இவன் தான், இங்க திருடனவன் இவன் தான், ஊர்ல நடந்த அத்தனை திருட்டை செஞ்சவன் இவன் தான் அப்படின்னு ஃபைல க்ளோஸ் பண்ணிட்டு நிம்மதியா உட்கார்றதுக்கு வேலையை பார்ப்பாங்களே. எல்லா தீவிரவாத எல்லா திருட்டுகளையும் கண்டுபிடித்து விட்டோம் என்று மாறுதட்டிக் கொள்வதற்கு ஒருத்தன் கிடைச்சா போதும் அவன் தலையில வச்சு அடக்குவாங்களே. அதே மாதிரி பாகிஸ்தான் கிடைச்சா அவன் தலையில மொத்தமா வச்சுக்கிட்டு இவர்கள் தாங்கள் செய்த அட்டூழியத்தை மறைத்து விட்டார்கள். இந்த பக்கம் திரும்பி பார்த்தா பொதுவாக குற்றம் பொய்க்கு சொல்லுவாங்க. பொய்ய அதை பொய்ப்படுத்துறதுக்கு அதுக்குள்ளே ஆதாரம் இருக்குமாங்க. ஏதாவது ஆதாரத்தை வச்சுட்டு போவான். பொய் சொல்றத சொல்லும் போதே தடுமாறி சொல்லும் போதே கண்டுபிடிச்சிருவான். திருட்டு பய மொழிங்கிறோம்ல, திருட முழிக்கிற மொழியை பார்த்தாலே ஏதோ திருடிப்பான் போல இருக்குன்னு கண்டுபிடிக்கிறோமே. அது மாதிரி இங்க இவர்கள் செய்த தகிடுதத்தங்கள், அதிலே அவர்களையும் அறியாமல் பல்வேறு ஆதாரங்களை விட்டு வைத்து விட்டார்கள். நடுநிலையோடு சிந்திக்கிற பல பேர், பல நல்ல அதிகாரிகள், பல நல்ல ஆய்வாளர்கள், பல நல்ல பத்திரிகையாளர்கள் மும்பையில போய் இறங்குறாங்க. ஒன்னையும் கையில் எடுக்கிறாங்க, ஒன்னையும் ஆய்வு செய்யறாங்க, அப்படியே பிரிச்சு மேயிறாங்க. அது வேற இது வேற, இது எவனோ செஞ்சிருக்கிறான் அவனை கண்டுபிடிக்கணும். இதை செஞ்ச ஆளு வேற, அதை செஞ்ச ஆளு வேற. ஏன் ரெண்டுக்கு மத்தியில எந்த ஒற்றுமையுமே இல்லை. பொதுவாக ஒரு டீம் தற்கொலை ஒரு தாக்குதலை நடத்துச்சுன்னா, ஒரு டீம் தான் தாக்குதல் நடத்தினா எல்லா இடத்திலையும் ஒரே மாதிரி இருக்கும், ஒரே அடையாளம் இருக்கும். ஒரு ஆள் எல்லா வீட்லயும் ஒரு 10 பேரை கொலை பண்ணான்னு வச்சுக்குவோம், 10 பேருடைய கொலையிலையும் ஏதோ ஒரு ஒற்றுமை இருக்கும். ஆனா இந்த பத்திரிகையாளர்கள் ஆய்வாளர்கள் பார்க்கிறார்கள், இந்த பக்கம் நடந்த தீவிரவாத தாக்குதலுக்கும் இந்த புறத்திலே ரயில் நிலையத்தை விட்டு நடந்த தீவிரவாத தாக்குதலுக்கும் இடையிலே எந்த சம்பந்தமும் இல்லை. ஒரே ஒரு சம்பந்தத்தை தவிர. என்ன சம்பந்தம்? ஒரே நாள்ல நடந்திருக்கு. அங்க எப்ப நடந்துச்சோ அதே நாள்ல இங்க நடந்துச்சு. இதை தவிர ரெண்டு தாக்குதலுக்கும் இடையிலே எந்த ஒற்றுமையும் இல்லை. இங்க என்ன நடந்துச்சு, எப்படி யாரு செஞ்சா, எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது என்று சொன்னால், லோக்கல்ல இருக்கிறவங்க தான் செஞ்சாங்க இந்த தாக்குதலை. என்ன ஆதாரம் அதற்கு? துப்பாக்கி சூடு நடக்குது. காமா மருத்துவமனையில தீவிரவாதி 2 பேர் உள்ள நுழைஞ்சு உள்ளுக்குள்ள பூந்து கண்மூடித்தனமா சுடுறாங்க. ரயில் நிலையத்தில் சுடுறாங்க. அப்படியே சுட்டுக்கிட்டே வரும்போது ஒரு 2 காவலாளி, 2 வாட்ச்மேன், மருத்துவமனையினுடைய 2 வாட்ச்மேன் 2 பேரையும் போட்டு தள்ளி வச்சு சுட்டு தள்ளிட்டாங்க. 3வது ஒருத்தர் வர்றாரு, துப்பாக்கி வச்சுட்டு காக்கலாம். அந்த தீவிரவாதி கேட்கல, யாரா நீங்க வேலை பார்க்கிறவனா, நீங்க காவலாளியா அப்படின்னு கேட்கலாம் ஒரு தீவிரவாதி. உடனே அவரு பதறிக்கிட்டு, ஐயா இல்லைங்க, நான் இங்க வேலை பார்க்கிறவங்க கிடையாது, எனக்கு இதுக்கு சபதம் கிடையாது, என் பொஞ்சாதிக்கு ரொம்ப நெஞ்சு வலிங்க, அதுக்காக வேண்டி மருத்துவமனைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு வந்தங்க, உண்மையாவ சொல்ற, உண்மையா சொல்ற, சத்தியமா சொல்றேங்க, என் தாய் மேல சத்தியமா சொல்றேங்க, நான் இந்த இதுல வேலை பார்க்கல, நான் நோயாளி, மருத்துவம் பார்க்க வந்தவன் என்ன அவர் சொன்ன உடனே அவனை விட்டுட்டு அடுத்த ஆண்ட போயிடறான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் நடந்து மீண்டும் ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது. இன்னொரு காவலாளி, அவர் யாரு,
இதே மாதிரி அந்த காமா மருத்துவமனையில, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆல்ட் மருத்துவமனையில இன்னும் ஈகத்துவம் ஓரிரை கொள்கையை விளக்கும் ஒப்பற்ற மாத இதழ் PJ MI சுலைமான், ஷம்சுல்லுஹா, இன்னும் பல சிறந்த அறிஞர்களின் கருத்து கருவூலங்கள், இன்னும் பல சிறந்த அம்சங்களுடன் வெளிவரும் ஏகத்துவம் இதழை படித்து உங்கள் மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். உங்கள் டிராப்ட்களை ஏகத்துவம் இலக்கம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1 என்ற முகவரிக்கு அனுப்புவீங்கள். மகளிருக்கு வழிகாட்டும் மாத இதழ் தீன்குல பெண்மணி, தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தின் மேற்பார்வையில் முஸ்லிம் பெண்களுக்கான இல்லற கடமைகள், மருத்துவ பகுதி, சிறுவர் பகுதி, திருமண தகவல் பகுதி, ஹதீஸ் திறனாய்வு போட்டி மற்றும் பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் முஸ்லிம் பெண்களுக்கான முழுமையான மாத இதழ் தீன்குல பெண்மணி. ஆண்டு சந்தா உள்நாடு 100 ரூபாய், வெளிநாடு 400 ரூபாய், தனி இதழ் 9 ரூபாய். உங்கள் MODD-களை எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தீன்குல பெண்மணி, நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. வெளிவந்து விட்டது தவறான வாதங்களும் தக்க பதில்களும். சகோதரர் PJ அவர்கள் உரையாற்றிய ரமலான் மாத தொடர் சொற்பொழிவு. மறைவான ஞானம் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் உண்டா? சத்தியம் எது, அசத்தியம் எது? இறந்தவர்களால் செவியேற்க முடியுமா? நபிமார்களுக்கு இறைவன் வழங்கியதையன்றி வேறு ஏதும் மறைவான ஞானங்கள் உண்டா? தர்கா, தரீகா வழிபாடுகள் சரியா? மனிதன் கடவுளாகி விட முடியுமா? தவறான கொள்கையில் இருப்பவர்களின் வாதங்களுக்கு குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் அடுக்கடுக்கான தெளிவான சான்றுகளுடன் தக்க பதில்கள் 5 DVD-க்களாக விலை ரூபாய் 150 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. 3.4% கூட இல்லாத அந்த மேல்தட்டு சாதி வகுப்புவாத கும்பல் நாட்டில் இருக்கிற எக்கச்சக்கமான தீவிரவாத செயல்களை செஞ்சு வச்சிருக்குது. அதை எல்லாத்தையும் காப்பாற்றுற பொறுப்பு ஐபிக்கு உள்ளது. இந்த ஆள் வந்தாரு, எல்லாத்தையும் நோண்டி எடுத்தாரு, எல்லா பேரும் சிக்கலை மாற்றான். இன்னும் ஒரு மாசம் இருந்தாருன்னா நாட்டில் இருக்கிற முக்கிய தலைகள் எல்லாம் உள்ளுக்குள்ள எல்லாத்தையும் பிங்கர் டிப்ல கொண்டு வந்துட்டார். பிரவீன் தொக்காடியால இருந்து, அத்வானி குரூப்ல இருந்து, பிராக்கியா சிங்ல இருந்து, மாலேகான் குண்டுவெடிப்பு நடந்துச்ச அதையும் அவர் தான் பார்த்தாரு. பார்த்து எடுத்தா எல்லா பேரும் இந்துத்துவ தலைவர்கள். மோடி வர்றான், ராஜ்நாத் சிங் வர்றான், இந்துத்துவ தலைவர்கள் அத்தனை பேரும் உள்ள வந்து மாட்டுறாங்க. ஐபிக்கு தாங்க முடியல. ஆகா, நம்முடைய தலைவர்கள் இவர்கள், நம்முடைய நேசத்திற்குரியவர்கள், இவர்கள் பிடிபட்டால் பெரிய ஆபத்து வந்துடும். அதனால உடனே தடுக்கணும், ஆளை மாத்தணும், ஹேமந்த் கர்கரையை காலி பண்ணணும், அந்த இடத்துல வேறொரு ஆளை கொண்டு வைக்கணும். அப்பதான் நாம தப்பிக்க முடியும், நம்முடைய பாசத்திற்குரிய தலைவர்களை தப்பிக்க வைக்க முடியும் என்று சொல்லி ஐபி திட்டம் தீட்டுகிறது. அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு ஐபி எடுத்துக்கொண்ட காலம்தான் அந்த 26 நவம்பர் மாதம் 2008ஆம் நாள். அவன் வருவான், அவன் வந்து அங்க அடிக்கட்டும். எத்தனை பேர் செத்தாலும் பரவாயில்ல, நாம இவனை சாகடிக்கணும். அந்த நேரத்தில் இந்த வேலையை பார்ப்போம். பழிய தூக்கி பாகிஸ்தான் மேல தலையில போட்டுவிட்டு நாம் தப்பித்துக் கொள்வோம். அதுலயும் மாற்றம் அசாமி எப்படி போட்டு தள்ளிட்டு ஹேமந்த் கர்கரையை சுற்றுறானோ, எப்படி அந்த ஆளுங்க துப்பாக்கி சூடு நடக்கிற நேரத்தில் போன போட்டு இந்த இடத்துக்கு போ, அந்த இடத்துக்கு போன அவரை ரூட் விட்டு கடைசியில ஒரு ரூட்டுக்கு காமா மருத்துவமனைக்கு பின்னாடி இருக்கிற ஒரு சந்துக்குள்ள மருத்துவமனையில பயங்கரமான இது நடக்குது, நீ உள்ள போன பத்தி விட்டு அந்த ஆள் பாதுகாக்க போற உள்ள போவ லைட் இல்லாத நேரத்தில் அங்க ரெடியா நின்ற அந்த தீவிரவாத கும்பல் அவரை சுட்டு காலி பண்ணுகிறது. படுகொலை செய்யப்படுகிறார். அவர் மட்டுமில்லை, அவரோடு கூட சென்ற காம்தே என்ற காவலர், அவரோடு கூட ஒத்துழைக்கு சென்ற சலாஸ்கர் என்ற அதிகாரி, அந்த டீம்ல இருக்கிற அத்தனை பேரையுமே அந்த கூட்டம் போட்டு தள்ளுகிறது. படுகொலை செய்யப்படுகிறார்கள். படுகொலை செஞ்சு எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு பாகிஸ்தான்காரன் தான் செஞ்சான்ற நம்ப வைக்கணும்ன்றதுக்காக அதுக்காக வேண்டி ஏற்கனவே செட்டப் பண்ணி ஒரு ஆதாரத்தை வச்சிருக்கான் பெண்டிங்ல. இது பாகிஸ்தான் மேல தலையில போடணும்னா அதுக்கு ஏதாவது சொல்லணும்லன்ட்டு அதுக்கு ஒரு ஆளை கொண்டு வர்றோம். பிடிச்சிட்டோம், தீவிரவாத காரியத்தில் ஈடுபட்டவனே, இந்த இடத்துல துப்பாக்கி சூடு நடத்தினவனே, அந்த ஆளை நாங்க கையங்கலமா பிடிச்சிட்டோம், இந்த பாரு பிடிச்சிட்டோம்னு ஒருத்தன் போட்டோவை கொண்டு வந்து காட்டிச்சு. அஜ்மல் கசாப் எல்லா பக்கமும் ஃபேமஸ் ஆகுது. சர்வதேச மீடியாக்கள்ல பூரா திரும்ப திரும்ப ஒளிபரப்பப்படுகிறது. இவன் தான் அந்த ஆளு. 2 பேர் வந்தா, ஒருத்தன் செத்துட்டான், இன்னொருத்தன் உசுரோடு பிடிச்சு விட்டோம். பாகிஸ்தான்காரன் தான் இவன், அந்த ஆள் பாகிஸ்தான்காரன். அது எப்படி அவன் பாகிஸ்தான்காரன் தான் இந்த இடத்துக்கு வரலையே, பிறகு எப்படி பாகிஸ்தான் அஜ்மல் கசாப் இவனை பிடிச்சானுவ அப்படின்னா
அஜ்மல் கசாப் பிடிக்கல. அஜ்மல் கசாப் இந்த சண்டையில இந்தியாவுக்கு வரல. இதற்கு 2-3 ஆண்டுகளுக்கு முன்பே இந்தியாவிலே இந்திய உளவுத்துறையால் கைது செய்யப்பட்டவன் இந்த அஜ்மல் கசாப். இந்திய உளவுத்துறையின் கைகளிலே பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்தவன். ஏதாவது வாய்ப்பு வரும், ஏதாவது நேரம் வரும், இவன் தலையை அதை போட்டுட்டு நம்ம தப்பித்துக் கொள்ளலாம்னு அவனை சேஃப்டியா வச்சிருந்துச்சு. கதையில நான் சொல்றது கற்பனையை சொல்லல. ராவல்பிண்டியில இருந்து வரக்கூடிய தி நியூஸ் என்ற பத்திரிகை அப்படியே விவரிக்கிறான். ஒரு வக்கீல் எழுதுறாரு, நேபாள தலைநகர் காத்மாண்டுவில் 2006ஆம் ஆண்டு அஜ்மல் கசாபும் அவனோடு சேர்ந்து வேறு சில குற்றவாளிகளும் அங்கே வேறு குற்றங்களில் ஈடுபட்டார்கள், இந்தியாவிற்கு எதிராக வேறு விதமான சதி செயலில் ஈடுபட்டார்கள் என்று சொல்லி இந்திய உளவுத்துறையும் அங்கிருக்கிற நேபாள காவல்துறையும் சேர்ந்து அவனை கைது செய்து இறுதியிலே உளவுத்துறைகளின் இந்தியாவின் கைவசத்திலே அஜ்மல் கசாப் 2006 ஒப்படைக்கப்பட்டு விட்டான். இந்த அஜ்மல் கசாப்புக்கு இந்த மும்பை தாக்குதலுக்கு சம்பந்தம் இல்ல. எப்பமோ உள்ளவனை பாகிஸ்தான புடிச்சு வச்சு நேரம் வரும் பயன்படுத்தலாம்னு காத்திருந்து இந்த நேரம் வந்தவன இந்த மாதிரி அவனே ஒரு ஆளை கொண்டு நிப்பாட்டு, அவனை பிடிச்ச அவன் தீவிர துப்பாக்கியோடு நிக்கிற போட்டோவோட கொண்டு போடுறான், மாட்டிக்கிறான். எப்படி மாற்றான்? போட்டோவில் மாற்றான். வேறு பல ஆதாரங்களில் ஐபி மாற்று. எப்படி? பதாவர் பூங்காவில் தான் பாகிஸ்தான்ல இருந்து வந்த அந்த டீம் வந்து இறங்கும் போது அங்க ஒரு பெண்மணி ஒரு தனிமை படகுல அமர்ந்திருக்கிறார். டீம்ல பாகிஸ்தான்ல இருந்து வந்த அத்தனை பேரையும் கண்ணுக்கு கண்ணாக முகத்துக்கு முகமாக மிக தெளிவாக அத்தனை பேரையும் அந்த பெண் பார்க்கிறார். தாக்குதல் நடப்பதற்கு முன்பே அத்தனை பேரையும் தெளிவா பார்த்த ஒரு பெரிய சாட்சி அந்த பொம்பளை. அனிதா ராஜேந்திர உத்தையாங்கிற அந்த பொம்பளை பேர். இந்த அனிதா அம்மா எல்லா பேரையும் முகத்துக்கு முகமா பார்த்துருச்சு. அதை காவல்துறைக்கு அறிவிச்சு மற்ற இடத்துல எல்லாத்தையும் சுட்டு தள்ளானுவல்ல, தாஜில ஒபாராயில நரிமன்ல எல்லாத்தையும் சுட்டு தள்ளானுவல்ல, எல்லாரையும் ஜே மருத்துவமனையில அவர்களை போய் அடையாளம் சொன்னது இந்த பொம்பளை தான். ஆமையும் ஒன்னா இவன் தீவிரவாதி தான். இந்த ஆளை நான் பார்த்தேன், அந்த லிஸ்ட்ல இருந்தவன் தான், அந்த படகுல வந்து இறங்கின குரூப்ல இந்த ஆளை பார்த்தேன். எல்லாத்தையும் வெளியிட்டே வருது. அஜ்மல் கசாப் போட்டோ காட்டினா இவன் வரலையே, இவனை நான் பார்க்கலையே, இவன் அந்த டீம்ல இல்லையே, போட்டு உடைக்கிறான். நம்ம என்ன பண்ணிச்சு தெரியுமா? ஐவி ஆகா இந்த பொம்பளை சரி வராதா, இவளை சாட்சியுடைய பட்டியலிருந்து நீக்கிறோம்னு அரசு தரப்பு சாட்சிங்கிற லிஸ்ட்ல இருந்து அந்த போலீஸுக்கு வெளியே இருந்துட்டான். இவளை வச்சா நமக்கு ஆபத்து, இவளை வெளியே விடக்கூடாது. அடுத்து என்ன பண்றான்? அஜ்மல் தான் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காண்டி அவன் தீவிரவாத செயலில் துப்பாக்கியோடு அப்படி நிக்கிற மாதிரி ஒரு போஸ் போட்டோ, எல்லா பக்கம் போட்டோ போகுது. போட்டோவை கூர்ந்து கவனிக்கிறான், போட்டோல மாட்டிக்கிறான் ஆசாமி. போட்டோ எப்படி 30 டிகிரி கோணத்தில் நேருக்கு நேராக எடுக்கப்பட்டிருக்கிறது. துப்பாக்கியால சுட்டுக்கிட்டு இருக்கும் போது இங்க இருந்து 10 அடி தூரத்துல 30 டிகிரி கோணத்துல நின்று எவனாவது எடுப்பானா? எடுக்க முடியுமா? எடுத்தா கொஞ்சம் மூடுவானா? துப்பாக்கி சூடு நடத்துறவன் சட்டு பட்டனை அமுக்குனா 10 குண்டு 20 குண்டு மழை வந்து விழுந்துட்டு இருக்கும்போது லைட்டா ஒரு திருப்பு எல்லாம் முடிஞ்சிருக்கும். வரகானம் சாகலேவனும் செத்தா எப்படி போட்டோ எப்படி கைக்கு வர்றது? அப்ப இவன் தான் பிடிச்சிருக்கிறான் திட்டம் போட்டு. தீவிரவாதம் நடக்கும்போது பிடிக்கல, இவனா துப்பாக்கி விடா போட்டோவை போஸ் கொடுப்பாங்கல்ல காவல்துறை, எந்த ஒரு 4 பேர் பிடிச்சா போதும், பிடிச்சோன்னா உட்கார அப்படியே பயங்கரமா ஹீரோ மாதிரி போலீஸ்கார பக்கத்துல நின்று போஸ் கொடுப்பாரு அப்படிம்பாரு. போட்டோ கிளிக் பண்ண உடனே எல்லாத்தையும் கலை, கூட்டத்தை கலை, சங்கத்தை கலந்து போயிருவாரு. போட்டோக்கு போஸ் கொடுக்குற அது மாதிரி இங்க என்ன நடக்கு? தீவிரவாத தாக்குதல் நடக்கும் போது போட்டோ பிடிக்கல, நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு ஆளை கொண்டு நிப்பாட்டி ரயில்வே ஸ்டேஷன்ல போட்டோ எடுக்கப்படுகிறது. அதற்கு இன்னொரு ஆதாரம், போட்டோவுடைய பேக் சைடு பார்த்தா ஃபுல்லா ஸ்டேஷன் முழுக்க எம்டியா காலியா இருக்கு. சத்ரபதி சிவாஜி டெர்மினல், சிவாஜி ரயில்வே ஸ்டேஷன் ஃபுல்லா காலியா இருக்கு. எந்த நிமிஷத்துல ரயில்வே ஸ்டேஷன் காலியா இருக்கு காட்டு.
எப்ப காலியாச்சு தெரியுமா? குண்டு வெடிப்புலாம் நடந்த உடனே பீதியாகி டோட்டல் ஸ்டேஷன் காலியாச்சு. அப்பதான் காலியாச்சு. அதுக்கு முந்தி எப்பொழுதும் அந்த ரயில்வே ஸ்டேஷன் காலியானதே கிடையாது. சென்னை சென்ட்ரல் காலியாகி பார்த்திருக்கீங்களா? சென்னை எக்மோர் காலியாகி பார்த்திருக்கீங்களா? அது மாதிரி அங்க முக்கியமான ரயில் நிலையம் டோட்டலா காலியா கிடக்குது. போட்டோம் அட லூசு பேர்ல ஒரு 10 பேரை கொண்டு நிப்பாட்டி பிடிச்சிருக்க கூடாது. ஐடியா வந்து கேளு, கவிதை மாதிரி கேளு. உனக்கு சட்டம் மட்டும்தான் தெரியும், எங்களுக்கு சட்டத்தில் இருக்கிற ஓட்டையும் தெரியும், சட்டமும் சேர்ந்து தெரியும். என்ன பிடிச்சாச்சா? போட்டோவை பார்த்தா, போட்டோவை பார்த்துட்டு எல்லா பேரும் தீர்ப்பளிச்சுட்டா இது கள்ளத்தனம் நடந்திருக்கிறது. ரயில் நிலையம் காலியா இருக்குது. அதை பார்த்தாலே இவர்கள் தான் திட்டமிட்டு எடுத்திருக்கிறார் என்பது தெல்ல தெளிவாக விளங்குகிறது. ஐபி தான் இந்த வேலையை செஞ்சிருக்கு. மறைச்சதை பார்த்தா தான் தெரியுது. செய்திகளை வெளியில விடாம தடுத்துக் கொண்டது, அதுல உளவுத்துறையில இந்த காரியத்தை செஞ்சிருக்கிறது நல்ல உறுதியாகுது. அது மட்டும் இல்லாம ஹேமந்த் கர்கரி இயக்குற அளவுக்கு அவர் அந்த இடத்துக்கு போன்னு சொல்றாரு. யாரு சொல்லணும்? அவருக்கு மேல பவர் உள்ளாத சொல்லணும். வயர்லெஸ்ல எந்த ரெக்கார்டுமே இல்ல. ஏன் வயர்லெஸ்ல யாருமே கூப்பிட்டு சொல்லல, கமிஷனர் கூப்பிடல அந்த இடத்துக்கு போக சொல்லி, அசிஸ்டன்ட் கமிஷனர் அவருக்கு ஆர்டர் போடல அந்த இடத்துக்கு போக சொல்லி, வேற யாரோ செல்போன் வழியா அவருக்கு ஆர்டர் கொடுத்திருக்காங்க. வயர்லெஸ்ல இருந்தா டக்கு எடுத்துலாம் வயர்லெஸ்ல. அப்ப உளவுத்துறை தான் இவரை இயக்கி அந்த நேரத்தில் அந்த இடத்துக்கு போக வைத்து அங்கே ரெடியாக இருக்கிற தீவிரவாதிகளை வைத்து அவரை சுட்டுத் தள்ளுவதற்குரிய வேலைகளை செய்தது. ஏன்? அவர் செய்த சாதனைகள் பிடிக்காமல் அவருடைய ஆய்வு புலனாய்வு துறையில மாற்றிக்கொண்ட பல பேர், அவர்களை தப்பிக்க வைப்பதற்காக மாற்றிக்கொண்ட அத்தனை பேரும் இந்து தீவிரவாதிகள், வகுப்புவாத வெறியர்கள். அந்த வகுப்புவாத வெறியர்களை இவங்க ஏன் தப்பிக்க வைக்கணும்? அப்படி ஒரு கேள்வி வரும் உங்களுக்கு. அவனையே ஐபி காப்பாற்றணும், ஐபி சேர்த்து உள்ளதுக்கு போட வேண்டியதானே. அங்க இருக்கிறவன் அவன் தானே இருக்கிறான், இனத்தோடு தானே சேரும். ஐபியில் இருக்கிற யாரு 100% ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ந்தவன் தான். 1-2 விதிவிலக்கா கிடக்கலாம், எல்லாம் முழுசா அந்த பிராமண பார்ப்பன சமுதாயத்தினுடைய கைகளில், RSS இந்துத்துவாவுடைய கைகளில், அந்த உளவுத்துறை முழுக்க முழுக்க அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற எல்லாரும் அப்படிதான். எந்த அளவுக்குன்னா 1993 வருடம் வரைக்கும் அந்த உளவுத்துறை பிரிவில் ஒரே ஒரு முஸ்லீம் கூட அங்க அதிகாரியா இருக்கல. ஒரு முஸ்லீம் கூட இல்லாம பாத்துக்கிறாங்கன்னா எப்படி? எல்லாத்துக்கும் வேலை கொஞ்சம் கூட குறைவு. சதவீதம் இடஒதுக்கீடு கேட்கிறோம், எங்க சதவிகிதத்துக்கு இல்லைன்னு கேட்கிறோம், இல்லவே இல்லைன்னு கேட்கிறோம். ரயில்வே துறையில நாங்க இல்லவே அப்படியே சொல்ல இருக்கிறோம். ஏதோ 2 கொடுத்திருக்க 3 கொடுத்திருக்க, உரியதை கொடுப்பான்னு கேட்கிறோம்ல. உளவுத்துறையில உரியது கொடுக்கப்பட்டிருக்கணும்ல. 1993 வரைக்கும் ஒரே ஒரு முஸ்லீம் கூட அந்த அமைப்பிலே இருக்காத மாதிரி பார்த்துக் கொண்டார்கள். அதுக்கு பிறகு 1-2 பேர் வந்தான். அவன் எப்படி? அதிகார மட்டம் கிடையாது, டெப்டேஷன். அது டெப்டேஷன். யாராவது லீவுக்கு போனான்னு வச்சுக்குவோம், ஒரு அதிகாரி லீவுல போயிட்டாரு, 10 நாள் லீவா, நீ வந்து உட்காருப்பா. எந்த அதிகாரமும் கிடையாது அவனுக்கு. விடுமுறை காலத்திலே பங்களிப்பு செய்வதற்கு சில முஸ்லீம்களை தேர்வு செய்தார்களே தவிர, டெம்பரவரியா தேர்வு செய்யப்பட்டார்களே தவிர வேற யாரும் முஸ்லீம்களே இல்லாத அளவிற்கு பார்க்கிறார்கள் என்றால் அது முஸ்லீம்களுக்கு எதிரான ஒரு அமைப்பாகத்தான் இருக்க முடியும். இதை நான் மட்டும் சொல்லல, டெல்லி யூனிவர்சிட்டியினுடைய புரொஃபசர் பேராசிரியர் SAR ஜெயிலானி சொல்கிறார். யார் இந்த ஜெயிலானி? ஒரு டயத்தில் நாடு பரபரந்து கிடந்துச்சு. எப்படி? இந்திய ஜனநாயகத்தினுடைய மிகப்பெரிய வலிமை வாய்ந்த தூணாக கருதப்படுகிற இந்திய தேசத்துடைய நாடாளுமன்றம், பாராளுமன்றம் தாக்கப்பட்ட தினம் மொத்த உலகம் கலகலத்துச்சு. மொத்த தலைவர்களும் பீதி அடைந்தனால் ஜனநாயகத்தினுடைய அடையாள சின்னத்திலே தீவிரவாதிகள் கை வைத்து விட்டார்கள் என்று சொல்லி அதிலே சம்பந்தப்படாத ஜெயிலானி என்ற இந்த புரொஃபசரை அதிலே கைது செய்து சிறையில் அடைத்தார்கள். உச்ச நீதிமன்றம் விசாரித்தது, வழக்குகள் முறையாக பரிசீலிக்கப்பட்டது. இறுதியில் இந்த ஆளுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்ல, போயான்னு விடுதலை பண்ணிருச்சு. அவர் சொல்றாரு, நான்
இந்திய உளவுத்துறையினை மிக நெருக்கத்திலே பார்த்தேன். பல நாட்கள் பல மாதங்கள் அவர்களோடு படுத்துறங்கினேன். அவர்களோடு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் அரும் பணிகள், இஸ்லாம் கூறும் அனைத்து பணிகளையும் குர்ஆன் மற்றும் நபி வழியின் அடிப்படையில் செயல்படுத்தும் முதன்மையான அமைப்பு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத். பிற மத மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்துரைக்க அழைப்பு பணி. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்காக அனைத்து உதவிகளுடன் முற்றிலும் இலவசமாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என தனித்தனி பயிற்சி மையங்கள். முஸ்லிம் சமுதாயத்தில் காணப்படும் பலவித தீமைகள் மற்றும் மூட நம்பிக்கைகளை களைவதற்கு பொதுக்கூட்டங்கள், மாநாடுகள் போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள், வரதட்சணை ஒழிப்பு பற்றிய விழிப்புணர்வு கூட்டங்கள் மற்றும் வாங்கிய வரதட்சணையை திருப்பிக் கொடுக்கும் நிகழ்ச்சிகள், உயிர்காக்கும் இரத்த தானங்கள், இலவச மருத்துவ முகாம்கள் மற்றும் ஆம்புலன்ஸ் சேவைகள், ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு இலவச நோட்டு புத்தகங்கள், இலவச சீருடைகள், நோன்பு பெருநாளை மகிழ்ச்சியுடன் கொண்டாட ஃபித்ரா விநியோகம் மற்றும் ஹஜ் பெருநாளின் போது கூட்டு குர்பானி திட்டம், சுனாமி, தீ விபத்து, சாலை விபத்து, வெள்ளம் போன்ற திடீர் விபத்துகளில் பாதிக்கப்படும் மக்களுக்கு ஓடோடி சென்று உதவுதல், தனியார் தொலைக்காட்சி மூலம் தினந்தோறும் பல்வேறு நிகழ்ச்சிகள், இணையதளம் மூலம் இஸ்லாத்தை அறிந்து கொள்ள www.onlinepj.com, www.tntj.net போன்ற இரு இணையதளங்கள், ஏகத்துவம், தீன்குல பெண்மணி ஆகிய மார்க்க மாத இதழ்கள், முஸ்லிம் சமுதாயத்தை தட்டி எழுப்பும் உணர்வு வார இதழ், தொலைபேசி மற்றும் கடிதங்கள் மூலம் விளக்கம் பெற தனி ஏற்பாடு, குடும்ப பிரச்சினைகளுக்கு தீர்வு காண ஷரியத் தீர்ப்பாயங்கள், இலவச திருமண தகவல் திட்டம், முதியோர் ஆதரவு இல்லம், சிறார்களுக்கான அனாதை இல்லம், சத்தியத்தை நிலைநாட்டிட பல்வேறு விவாதங்கள், அடக்குமுறைக்கு எதிரான போராட்டங்கள், முஸ்லிம் சமுதாய இடஒதுக்கீட்டை பெற்றுத்தந்த உரிமை போராட்டங்கள், வறுமை மற்றும் கடன்களில் சிக்கி தவிக்கும் மக்களை மீட்டெடுக்க ஜகாத் நிதியை திரட்டி உரியவர்களுக்கு உதவுதல், வட்டியில்லா கடனுதவி திட்டங்கள், இது போன்ற இன்னும் ஏராளமான பணிகளை செய்து வரும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் எந்த வெளிநாட்டு அரசிடமிருந்தோ அல்லது எந்த வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்தோ உதவிகளை பெறுவதில்லை என்பதை கொள்கையாக கொண்டுள்ளது. எனவே மறுமையில் மகத்தான கூலியை பெற்றுத்தரும் இந்த அரிய பணிக்கு உங்களது ஜகாத் மற்றும் நன்கொடைகளை வாரி வழங்குவீர். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத், வங்கி கணக்கு எண் 7882748227, இந்தியன் வங்கி, மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத், மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 0442215226. சாப்பிட்டேன். அவர்களோடு வாழ்க்கை நடத்த வேண்டிய சூழல் எனக்கு ஏற்பட்டது. அப்பொழுது அந்த அலுவலகத்திலே இருக்கிற நாளெல்லாம் காலமெல்லாம் இந்திய தேசத்தின் ஒரு ஜனநாயக தேசத்தினுடைய அலுவலகத்திலே அமர்ந்திருக்கிறோம் என்ற உணர்வு எனக்கு ஏற்பட்டதே கிடையாது. RSS அமைப்பினுடைய தலைமை செயலகத்திலே அமர்ந்திருந்தால் எப்படி நான் உணர்வேனோ அப்படித்தான் உணர்ந்தேன். அப்படித்தான் பேச்சு எல்லாம் அது மாதிரி திட்டம். RSS காரர் என்ன திட்டம் போடுவான்? முஸ்லிம்களுக்கு எதிராக எப்படி திட்டம் போடப்படுமோ அப்படிப்பட்ட திட்டங்கள் தான் அங்கே போடப்பட்டுக் கொண்டிருந்தது. அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு, அந்த அமைப்பு வேற என்ன செய்யும்? அவங்களுடைய கூட்டாளிகளை காப்பாற்றி கொடுக்குமா இல்லையா? நம்ம ஆளப்பா உலகத்தில் இந்த தேசத்துல அவர்கள் செய்திருக்கிற அட்டூழியங்கள் கொஞ்சமா? வார்த்தைகளை வர்ணிக்க முடியுமா? சொல்லி முடிக்க முடியுமா? இந்திய தேசத்திலே நடைபெற்ற தீவிரவாத செயல்கள் 199% பிஜேபியால், இந்த சின்னஞ்சிறி இந்த கூட்டத்தினால் முஸ்லிம்களை கருவறுக்க வேண்டும் என்று நினைத்தால் உடனே ஒரு கலவரத்தை ஏற்படுத்துவார்கள். அவர்களுக்கு ஏதேனும் ஒரு சிக்கல் ஏற்பட்டால் மக்களுடைய கவனத்தை திசை திருப்புவதற்காக உடனே ஒரு குண்டை போட்டு மக்களை அழிப்பார்கள். அதுல தங்க ஆளு போனாலும் பிரச்சனை இல்லை. தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, தனக்கு ஒரு கண்ணு போனாலும் எதிரிக்கு 2 கண்ணு போற மாதிரி வேலை செய்வானு. பொறாமையினுடைய உச்சகட்டம் அது மாதிரி. தான் 2 பேரை கொண்டாவது, அந்த பழியை முஸ்லீம்கள் மேல போட்டாவது, முஸ்லீம்கள் 10 பேரை கொள்ளுவோம்.
அந்த வேலையை திட்டம் போட்டு செஞ்ச கூட்டம் அந்த கூட்டம். ஒன்றா இரண்டா தேசத்திலே நடைபெற்ற நிகழ்வுகள். தேசம் சுதந்திரம் அடைந்த ஒரு வருடம் கிடக்கவில்லை. இந்திய தேசத்திற்காக வேண்டிய அரும்பாடுபட்டு ஒத்துழையாமை இயக்கம் நடத்தி, உண்ணாவிரத போராட்டம் நடத்தி, தேச விடுதலைக்காக பாடுபட்ட காந்தி சுட்டுக் கொலை செய்யப்படுகிறார். யாரால்? இந்த RSS ஆல். எப்படி? கையில இஸ்மாயில் பச்சை குத்திட்டு தலையில தொப்பி போட்டுட்டியே, சுட்டு கொண்ட உடனே பிரச்சனை ஆகும். ஆளை பார்த்தா இஸ்மாயில் முஸ்லீம் பேரு, முஸ்லீம்களை 10 பேரை கொண்டுடலாம், முஸ்லீம்களுடைய பொருட்களை சூறையாடலாம் என்று சொல்லி தன் உயிரை மாய்த்து, காந்தியின் உயிரை மாய்த்து, ஊர்ல இருக்கிற ஒரு ஆயிரக்கணக்கான முஸ்லீம்களின் உயிரை மாய்த்து விடலாம். விளைவு என்ன ஆச்சு? அத்தனை பெரிய தாக்குதல். காந்தி சுட்டுக் கொல்லப்பட்டார், முஸ்லீம் தான் கொலை செய்தான் என்ற செய்தி காட்டு தீமாரி உலகத்தில் பரவுது. காந்தியின் மீது மதிப்பு மரியாதை வைத்திருந்த இந்திய தேசத்தவர்கள் பொறுத்துக் கொள்வார்களா? அடப்பாவிகளா? மத ஒற்றுமைக்காக, சமய நல்லிணத்திற்காக பல்வேறு வழிமுறைகளை, முயற்சிகளை மேற்கொண்ட தேசப்பிதாவை கொலை செய்துவிட்ட தலைவர்களா நீங்கள் என்று சொல்லி ஏறத்தாழ 50 மணி நேரம் இந்த தேசத்திலே வாழ்ந்த முஸ்லீம்களுடைய பொருட்கள் சூறையாடப்பட்டது, உயிர்கள் காவு வாங்கப்பட்டது, முஸ்லிம் பெண்கள் கற்பழிக்கப்பட்டார்கள், குழந்தைகள் நெருப்பிலே போட்டு பொசுக்கப்பட்டார்கள். அத்தனை பெரிய தீவிரவாத பயங்கரவாத காரியத்திற்கு வித்திட்டவர்கள் யார்? இந்த கூட்டம், இந்துத்துவ வகுப்புவாத கூட்டம். ஒன்னா ரெண்டா? குஜராத்தில் சபர்மதி எக்ஸ்பிரஸ் ரயில் S6 என்ற வெட்டி எரிக்கப்படுகிறது. உள்ள இருக்கிற சாமியாரெல்லாம் செத்து போனாங்க. யாரா இருந்தாலும் செஞ்சவன் தப்பு, மாற்று கருத்து கிடையாது. யாரா இருந்தாலும் கண்டிக்கிறோம், முஸ்லிமா இருந்தாலும் இந்துவா இருந்தாலும் யாரா இருந்தாலும் அப்பாவி பொதுமக்களை சாகடிப்பதை ஒத்துக்கொள்ள முடியாது. வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். என்ன நடந்துச்சு? 57 சாமியார்கள் செத்தார்கள். மறு நிமிஷமே குஜராத் பத்தி எரிஞ்சது. ஒரு உயிரா 2 உயிரா? அந்த கொடூர நிகழ்வுகளை படிக்கிறவன் கல்லஞ்சமுடையவனுடைய கண்களையும் கண்ணீர் வடிய செய்துவிடும். படுபாவிகள். பெண்கள் என்று பார்க்கவில்லை, குழந்தைகள் என்று பார்க்கவில்லை, நோயாளிகள் என்று பார்க்கவில்லை, பெற்றெடுத்த தகப்பன் இருக்கிறானே என்று பார்க்காமல் அவனால் பெற்றெடுக்கப்பட்ட பிள்ளையை கருவறுத்த காம கொடூரர்கள். 10 வயது பெண்ணை, 15 வயது பெண் குழந்தைகளை சிதைத்து சின்னாபின்னமாக்கிய வெறிபிடித்த நாய்கள். 3000த்திற்கு மேற்பட்ட முஸ்லிம்கள் கொல்லப்பட்டார்கள். இன்னைக்கு வரைக்கும் அமைய திருமணங்க. சொந்த தேசத்திலே அகதிகளாய் போன் போடுற ஒருத்தி, என்னுடன் பிறவா சகோதரி அந்த கொடூர நேரத்தில் ஒரு வீட்டிலே தனிமையாக இருக்கிறாள். ஜன்னலோடு பார்க்கிறார், ஒரு பெரிய கூட்டம் அவளது வீட்டை நோக்கி புறப்பட்டு வருகிறது. போன போடுறா, எழுத்தாப்புலதான் இருக்குது. கண்ணுக்கு எட்டின தூரத்தில் போலீஸ் பூத்து அடிக்கிறா, போன் அடிக்கிறா. இவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறா. இந்த பெண்ணு போனை எடுத்து பேசுறான். இது மாதிரி ஒரு கூட்டம் வருது, என் வீட்டை நோக்கி வருது, என்னை காப்பாத்துங்க, எனக்கு பாதுகாப்பு கொடுங்க, என்ன செஞ்சா இந்த காக்கி உடைய இந்த காதி கிழவன் தெரியுமா? அப்படியா? பாதுகாக்கிற. போனை வச்சுட்டு அவனை கூப்பிட்டு வீட்டை பார்க்காம போக, உள்ளுக்குள்ள ஒரு உள்ள இருக்கிறான், போ. அதனாலதான் கேட்கிறேன், இடஒதுக்கீடு கேட்கிறோமே. ஏன் இது மாதிரி இடத்துல ஒரு முஸ்லீம் இருந்தாமனா நியாயத்தை பார்ப்பாங்கள, தர்மத்தை பார்ப்பாங்கள. நம்ம சகோதரி அநியாயமா கொல்ல போறானவளே, கெடுக்க போறானவளே, கற்பழிக்க போறான, பாதுகாக்க வருவான்ல. அதனாலதான் இந்த தேசத்திலே நடைபெற்ற அத்தனை கலவரங்களையும் அதனை ஆய்ந்து அறிவதற்காக அமைக்கப்பட்ட அத்தனை கமிஷன்களும் ஒரு உண்மையை திரும்ப திரும்ப உலகத்திற்கு சொன்னது. கிருஷ்ணா கமிஷன்ல இருந்து இனி எத்தனையோ கமிஷன்கள் அமைக்கப்பட்டுச்சு. எல்லா கமிஷன் சொல்லிச்சு, நீ எதுல முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கிறியோ இல்லையோ காவல்துறையில கொடு. ஏன்
கலவரம்னு வந்துட்டா காவல்துறையும் சேர்ந்து முஸ்லிம்களை காலி பண்ணுது. அவருடைய சதவீதத்துக்கு இருந்தா ஓரளவுக்கு அவங்க காப்பாற்றப்படுவாங்க. புரிஞ்சுக்கங்க. எவனுக்கோ வந்தது இருக்காது தௌஹீத் ஜமாத் அதுக்கு போயிருவாங்க, அவங்க போவாங்க. ஜூலை 4 சும்மா இருக்க கூடாது. உங்களுக்கு உங்கள் உயிரை பாதுகாக்க, உங்கள் பிள்ளைகளை வாழ வைக்க, இந்த தேசத்திலே கண்ணியமாக நாம் வாழ்வாங்கு வாழ எல்லாம் கிளம்பி வரும். இன்ஷா அல்லாஹ் நடக்குது குஜராத் கலவரம். சொந்த தேசத்தில் அகதிகளாய் வாழ்விழந்து கடைசியில் ஆய்வு செஞ்சு பார்த்தா ரயில் பெட்டியை முஸ்லீம் எரிச்சாரு தானப்பா நடந்துச்சு. இவ்வளவு பெரிய படுகொலை யாருப்பா எரிச்சா? ஆய்வு செய்யிட்டார் லல்லு பிரசாத் யாதவ் வர்றார். 2002 குஜராத் படுகொலை நடக்குது, ரயில் எரிப்பு சம்பவம் நடக்குது. 2004 தேர்தல் நடக்குது, தேர்தல் மினிஸ்டர் ஜெயிக்கிறாரு. லல்லு பிரசாத் ரயில்வே மினிஸ்டரா வர்றாரு. வந்து உட்கார்ந்த உடனே என் டிபார்ட்மெண்ட்ல ஏற்கனவே நடந்திருக்கிற ஒரு பெரிய கொலை, பெரிய தீயரிப்பு சம்பவம் எடு அந்த ரெக்கார்ட, அதுக்குன்னு ஒரு கமிஷனை போடு, யாரு என்ன ஏது குற்றவாளியை கண்டுபிடி போட்டாரு ஒரு கமிஷனர். தில்லான ஒரே ஆளு காங்கிரஸ் கவர்மெண்ட்ல. வேற எந்த பேருக்கு இவ்வளவு தில்லு இருக்குன்னு சொல்ல முடியாது. தெளிவா அடிச்சாமல அத்வானி உள்ள வருவனால ரத யாத்திரை விட்டுட்டு உள்ள வந்த தூக்கி உள்ள ஒப்பண்டான். அப்படி திரும்பிட்டான். அத்வானியா லல்லு பிரசாத் யாதவாவே இன்னும் பெரிய பயங்கர சாதிச்சுட்டான். ரத யாத்திரை ஊரை கிளப்பி விட்டுட்டான்டா. அவன் குளிர் காய்வான். அந்த ஆள் எப்படி தில்லா சொன்னா, நீ காலை எடுத்து வைரா பீகாருக்குள்ள, நீ வைமோனை அடுத்த நிமிஷத்துல உனக்கு உள்ள போடல. நான் பீகார் முதலமைச்சர் இல்லை, அப்போ முதலமைச்சரா இருக்கும்போது வேணா எதுக்கு வேண்ட வம்பு லூஸ் இருக்கேன் அப்படித்தானே சொல்லுவாங்க. தெளிவான ஆளை குழப்பி விட்டு லூசுக்கு இருக்குன்னு சொல்லிவிட்டா அவன் பேச்ச கேட்க மாட்டாங்க. அவன் ஒரு லூசம் புடிச்சு உள்ள போட்டுருவான். வேணா அவன் ரூட்டை திருப்பிட்டாலும் பீகாருக்குள்ள போகவே இல்லை வண்டி. என்னாச்சு? பானர்ஜி, நீதிபதி பானர்ஜியுடைய தலைமையிலே கமிஷன் அமைக்கப்படுகிறது. ரிப்போர்ட் தர்றாரு. அந்த தீயணைப்பு சம்பவத்துக்கும் முஸ்லிம்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. உள்ளுக்குள்ளேயே பூட்டிக்கிட்டு அவனுக்குள்ளே எவனோ ஒருத்தன் தீய வச்சு விட்டுட்டான். வெளியில இருந்து வந்து தீய வச்சா வெளியில தீ பிடிக்கணும். முதல்ல வெளியில இருந்து பெட்ரோலை ஊத்தி தீய வச்சுட்டான் அப்படிதான் சொன்னாங்க. அந்த ஆள் என்ன பண்றாரு? அதே மாதிரி ஒரு ரயில் பெட்டியை கொண்டு நிப்பாட்டுறாரு. பெட்ரோல் பெரிய கேன்ல எடுக்கிறாரு. வெளியில இருந்து ஊத்துறாரு, தீய வைக்கிறாரு. வெளியில தீய வச்சா வெளியில முதல்ல எரியணும். உள்ளுக்குள்ள எப்படி எரிஞ்சது? வெளியில உள்ளது எரியாம ஆய்வு பண்ணி சொல்றாரு, முஸ்லீம்கள் இதை செய்யல. உள்ளுக்குள்ளே இருந்த அவர்களில் ஒருவனே இந்த வேலையை செய்துவிட்டு முஸ்லீம்கள் மீது பழிய போட்டு முஸ்லீம்களை கருவறுத்திருக்கிறான். அப்படிப்பட்ட பயங்கரமான செயலை அந்த வகுப்புவாத கும்பல் தான் செய்தது. ஒவ்வொரு கட்டத்திலும் மாதிரி எத்தனை லிஸ்ட் அடுக்கலாம். வெறும்னு அப்படி லைனா லிஸ்ட் அடிச்சா அது ஒரு 4 மணி நேரத்துக்கு லிஸ்ட் மட்டும் போடும். அதுவே பத்தாது, டைம் பத்தாது, நேரம் இல்ல. சிமி அலுவலகம், சிமி என்ற இஸ்லாமிய மாணவர் அமைப்பு 2001 பிஜேபி கவர்மெண்ட் இருக்கும் பொழுது தடை செய்யப்படுகிறது. அது தீவிரவாத அமைப்புன்னு சொல்லி தடை செய்யலாம். 2 வருஷம் தான் தடைக்கான பீரியடு. அதுக்கு பிறகு தகுந்த காரணம் இல்லாட்டி தடையை நீக்கணும். ஆனா அவன் பீரியட் வரைக்கும் என்னாச்சு? எந்த காரணமுமே இல்ல. 2001 இருந்து 2003 ஆச்சு, தடை நீட்டிக்கப்படுகிறது. 2003 இருந்து 2005 ஆச்சு, தடை நீட்டிக்கப்படுகிறது. அதுக்கு பிறகு என்னாச்சு? ஒரு அம்மா வந்துச்சு, நீதிபதி ஜீதா மிட்டல். அந்த அம்மா பாத்துச்சு, தடையை நீக்கணும்னா தகுந்த காரணம் இருக்கணுமே. இந்த இடைப்பட்ட காலத்துல ஏதாவது தீவிரவாத காரியத்தை செஞ்சிருக்கிறாங்கன்னு ரெக்கார்டு வேணுமே. ஏதாவது செஞ்சிருக்கிறாங்களா பாப்பமே தோன்றுனா ஒண்ணுமே இல்ல, அவங்க மேல கேஸே இல்ல. இவர்களுடைய அந்த தடையை நீக்க போகிறேன், சிமி என்ற அமைப்பிற்கு மீது அரசு விதித்திருந்த தடையை நீக்க போகிறேன்னு அந்த அம்மா சொல்ல பயங்கரமா கோரிக்கிறான். என்னடா இது, சிமி தடை நீக்க கூடாது அப்படிங்கிறான். ஒண்ணும் இல்ல, சட்டப்படி அதை செய்ய முடியாது, நீக்கத்தான் போறீங்க அந்த அம்மா. அப்படித்தானே? அவன் என்னமா செஞ்சிருக்கான் அவ்வளவுதானே. இந்தா பாரு அப்படின்னா அந்த பக்கம் திரும்பினா மறுநாளே பெங்களூர்ல குண்டு வெடிக்குது. அது அடுத்த நாள் பார்த்தா அகமதாபாத்ல குண்டு வெடிக்குது. கேட்டியா? சொன்ன ஒத்துக்கிட்டியா? அந்த பார் சிமி பண்ண வேலை, சிமி பண்ண எழுதிக்கு போடு, திரும்ப தடையை பண்ணு, மீண்டும் அந்த சிமிக்கு தடை. இந்த சிமியை தடுக்கிறதுக்காண்டி அங்க ஒரு குண்டை வச்சு இங்க ஒரு குண்டை வச்சு எத்தனைங்க இப்படி தங்களுக்கு ஏதாவது ஒன்று வந்துருச்சுன்னா உடனே அதை செஞ்சு முடிக்கிறதுக்கு எத்தனை உயிர்களை பலி கொடுப்பதற்கும் தயங்காத பாதகர்கள்.
2004 பாராளுமன்ற தேர்தல் பிஜேபி போண்டி ஆயிடுச்சு. எல்லா பேரும் என்ன சொல்லிவிட்டான், நரேந்திர மோடி தான் காரணம். வாஜ்பாயை குற்றம் சுமத்திட்டாரு. இந்த ஆளு 2002 பெரிய கலவரத்தை பண்ணாரு, மக்கள் நம்மளை வெறுத்துட்டாங்க, அதனால இவர் தான் காரணம் அப்படின்னு. உடனே மோடி பார்த்தான், என்னடா இது நம்மளை பத்தி ஆளாளுக்கு வாங்குறாங்க. லோக்கல் சட்டசபையில 81 எம்எல்ஏக்கள் நாங்க இவங்களுடைய இல்லையா, இவன் இருந்தாலும் நம்ம கட்சி அழிச்சு போடுவாங்க. நரேந்திர மோடி கூட நாங்க இருக்க மாட்டோம், அந்த ஆளை பதவி நீக்கம் பண்ணணும். 81 எம்எல்ஏக்கள் எதிர்ப்புறத்தில் இருந்து இருக்கிறார்கள். மோடி